ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நேர்களே, இன்னைக்கு சொல்ல போகிற செய்தி மனசை குலைக்கிற செய்தி. வாங்க பார்ப்போம். ஜூலை 25, 2025 அன்று கேரளாவின் அசிசி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட் சபையை சார்ந்த கன்னியாஸ்திரிகளான சிஸ்டர் பிரீத்தி மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் என்ற இருவரும் தங்களிடம் வேலை கேட்டு வந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளம் பெண்களை ஆக்ராவிற்கு ரயில் மூலம் அழைத்துச் செல்கிறார்கள். சுக்மான் மாண்டவி என்ற ஒருவரும் உடன் செல்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் துர்க் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது ஒரு சமூக அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் இவர்களை பார்த்து ரயில்வே போலீசாரிடம் ஒரு புகாரை அளிக்கிறார். அதாவது கன்னியாஸ்திரிகள் அந்த 3 இளம் பெண்களையும் மதம் மாற்ற அழைத்துச் செல்வதாக புகார் அளிக்க ரயில்வே போலீசாரும் அவர்கள் மீது மனித கடத்தல், அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் மற்றும் ஃபோர்ஸ்ட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன், அதாவது கட்டாய மதமாற்றம் போன்ற பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். அந்த 3 இளம் பெண்களின் பெற்றோர்களின் எழுத்துப்பூர்வ அனுமதி, அடையாள ஆவணம் அனைத்தையும் போலீசாரிடம் காண்பித்தும் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. சம்பவத்திற்கு பின்னால் சில சமூகவாத அமைப்புகள் இருந்ததாகவும் அந்த இளம்பெண்களில் ஒருவரை வற்புறுத்தி ஆரம்பத்தில் கொடுத்த உண்மை வாக்குமூலத்தை மாற்ற செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையெல்லாம் கேட்கும்போது நாம் ஒரு மதசார்பற்ற மனிதநேயம் மிகுந்த நாட்டில்தான் வாழ்கிறோமா என்ற பயம் நமக்குள் எழுவது இயல்புதானே. ஆனால் நாடு முழுவதும் இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை இவ்வாறு குறிப்பிடுகிறார். டேஞ்சரஸ் பேட்டர்ன் ஆஃப் கம்யூனல் விஜிலாண்டிசம், அதாவது வகுப்புவாத விழிப்புணர்வின் ஆபத்தான வடிவம் என்றும், சிறுபான்மையினர் சமமான கண்ணியம் மற்றும் உரிமைகள் பெற தகுதியானவர்களே தவிர பயத்தை அல்ல என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் திரு ராகுல் காந்தி மற்றும் இந்திய முன்னணி அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்திய சுதந்திரத்தின் போது 2.24% இருந்த இந்திய கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2011 எடுக்கப்பட்ட தரவுகளின்படி 2.3% மட்டுமே உயர்ந்திருக்கிறது. இதில் எங்கு மதமாற்றம் நடக்கிறது என்று புரியாத புதிராக இருக்கிறது. வல்லரசாகும் கனவோடு நகர்ந்து கொண்டிருக்கும் நம் இந்திய தேசத்தில் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமே என்ற உயரிய சிந்தனையுடன் அன்புடன் வாழ்வோம், அமைதி காப்போம். கைதான அந்த 2 கன்னியாஸ்திரிகளையும் சத்தீஸ்கர் அரசு விடுவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் அனைவரும் இணைந்து வைப்போம். கன்னியாஸ்திரிகளை கைது செய்தது அநீதி என்று நீங்கள் நினைத்தால் கீழே உள்ள கமெண்டில் உங்கள் எண்ணங்களை தெரிவியுங்கள். இந்த சகோதரிகளோட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பாக அவங்க விடுதலை ஆகணும், நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.